இல்லைன்னா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு என்னன்றது லைவ் ஃபஸ்ட் நாளே போயிட்டு பில்டிங்குள்ளே போயிட்டு வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கு. ஒரு சார் தான் வந்து விட்டுட்டு போனாராம் வெளில இருந்து. ஏபிஜே அப்துல் கலாம் பிளாக்கா இங்கே தான் படித்தாரோ? சுத்த ஆட்டிட்டு நிற்காத உள்ளே போ. இங்கே தான் படிச்சு நீ லட்சமாக சம்பாதிக்க போறியா, கோடியாக சம்பாதிக்க போறியா? ஒருத்தவங்களை கூட பார்க்க முடியல பாரு. இங்கேருந்து நடந்து வரத்துக்கே தனியாக சாப்பிடணுமே நீ. எத்தனை சுத்துங்கடா சுற்றி சுற்றி வந்தீங்க சுத்தன வெளியால் தண்டி. ஆயோ வண்டலூர் சோப்பு போகிறப்ப இப்படி தானே போட்டிருக்கோம். அது மட்டும் இருக்கு பாரு. நல்லா தர்மாஸ்பத்திரி மட்டும் இருக்குங்க. இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாடகைக்கு விட்டுருவேன். இதெல்லாம் கடையாக மாற்றிடுவேன். இங்கிட்ட எங்கே பார்த்தாலும் சரணப்ஷன் போட்டெல்லாம் வச்சுருவேன். மண்டா 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 கட்டு கட்டா வச்சிருக்க காசு இதான் சொன்னியா? ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு மறுபடியுமா? அப்புறம் நாளைக்கு போய்க்கலாமே. பாக்கெட்ல இருக்கு. மாட்டிக்கு நாள மாட்ட முடியாது. அப்ப வச்சிரு குடு. சுத்த ஆட்டிட்டு நிக்காத உள்ள போ. கொண்டுடுவேன். ஓடு உள்ள ஓடிடு. இன்னும் உட்காரவே இல்லை. உட்காந்துட்டியா? பாய். ஓடுது பாரு. கேஃபாமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அந்த நின்றுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதான் எங்கள் அக்கா வீட்டு நாய். அது பார்த்திங்கன்னா என்னை பார்த்தாலே ஒரு டைமு கதவை திறந்துக்கிட்டு பேய் மட்டும் ஓடியாந்தேன் இதோட பயமுறுத்துறதுக்கு. அது விரண்டடிச்சு ஓடுது. அதுலேருந்து சரி என்னை பார்த்தாலே ஓடிடும். நேற்று நைட்டு போட்டு அலற விட்டுட்டேன். சாமி ரூம்லேயே ஒன்றுக்கு போயிட்டு சிரிப்புனா தாங்கம்ல. அதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இப்போ மாஸ்க்கு ஹெல்மெட்லாம் போட்டு வந்தோன்னா அடையாளம் தெரியலை. ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு மூஞ்ச காமிச்சோன்னா விரண்டு ஓடிடும் எங்கிட்டாச்சும். ஆமாம் எல்லாத்தையும் இப்போ சொல்லு. உன்னை 9:30 கிளம்ப சொன்னால் 10 மணிக்கு கிளம்பு. போய் காசு போட்டு விட்டோம். எவ்வளோ வந்துச்சு? அவ்வளோத்துக்கு படித்து என்ன பண்ண போகிற? இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா? மணியை பற்றியா என்ன தம்பி? 9:10 ஆயிட்டு. உட்கார டக்குன்னு. மண்டா 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 பைத்தியம். யாயோ கொண்டு விட்டு விடாத. உட்காரு. பத்து மணிக்கெல்லாம் போயிடலாமா? வேகமாக தான் சீக்கிரம் உட்காரு பைத்தியம். ஐயோ வாழ்க்கையில கேவலமான ஒரு விஷயம். அப்போ வராத, நான் பஸ்ஸில் வைப்பேண்ணா. எங்கே இருக்குன்னு தெரியுமா காலேஜ்? தெரியாது. நான் நைட்டே ரூட்டு பார்க்க வைக்க சொன்னேன். மேப்பில் போடு டக்குன்னு. உளுந்து தந்துடுறேன். மேப்பில் போடு டக்குன்னு. மேப் போடு. திருவாரூர் போயிட்டு தானே போகணும். இப்போ எங்கடா கிளம்பி போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் எங்கள் அக்காவும் காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்த்து விட போகிறேன். என்னடா உங்கள் அக்கான்ற காலேஜ் சேர்த்து விட போகிறேன்னு நீ சொல்கிறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2nd டிகிரி. இது 1st டிகிரி முடிச்சுவிட்டு 1 வருஷம் தெண்டமாக வீட்டில் கிடந்துச்சா, அதான் அடித்து 2வது டிகிரிக்கு துரத்தி விட்டா பிளான் போட்டாச்சு. அதாங்க நின்றுங்க. பெட்ரோல் போட்டுட்டு போக போக நான் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். இங்கே பேச முடியல. நின்று மெயின் ரோட்டுக்கு போயிட்டு நிறைய பேச வேண்டியது இருக்குது. பேசுவோம். என்ன நீனே கோயிலில் நிப்பாட்ட சொல்கிற? நான் நீ சொன்னதுல இருந்தா சொன்னதுல இருந்தா
எனக்கு துண்ணூறு எடுத்துட்டு வா. நான் குளிக்கலை அதனால. நாய் குளிக்கலை உண்மையிலே, மூஞ்சை விட்டு கழிட்டு வந்துட்டேன். நம்ம இங்கேருந்தே வேண்டும். என்ன பண்ணுறது, அதுக்குள்ள மாஸ்க் தான் இருக்கு. கமுக்கா நெஞ்சம் தடுமாறுது. என்னை பைத்தியம், சீக்கிரம் பைத்தியம். இது என் வண்டிக்கு வச்சுடு. ஐயோ கர்ச்சிஃபு வச்சிருக்கே. 5 ஸ்டார் வச்சுருக்காங்களா? யார் வச்சிருக்கு? பாப்பா சின்ன பசங்க யாராச்சும் வச்சுருப்பாங்க. இலை ஏதாச்சும் கிடக்கும் பாரு, இந்த பேப்பர் இருக்கு பாரு. ஏன் அது சாமி பேப்பர் தான், அது பூ பேப்பர் தான். சரி வாய, டைம் ஆகிட்டு. சரி சாப்பிட்ணு வேற சொல்கிற. அள்ளிட்டு வந்துட்டு 2 கிலோ குங்குமத்தை. காப்பாத்துங்களா? அட்மிஷன் தானே போட போகிற, அதுக்கு எதுக்கு காப்பாற்றணுன்ற? ஹாஸ்டலா இல்லை போயிட்டு வர போறியா? ஹாஸ்டலு ஜாலி தான். ஆகா யாரோ சென்ட் அடிச்சுட்டு போயிருக்காங்கக்கா, சரியான வாசனை அடிக்குது. திருத்துறைப்பூண்டி வந்துட்டோம். ஏதோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு உங்கள்கிட்ட தெளிவாகவே சொல்லலைல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு அட்மிஷன் போட போயிருக்கேன்னு சொன்னேன். ஆனால் எந்த காலேஜுனா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி காலேஜாம். என்ன யூனிவர்சிட்டி காலேஜு? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காலேஜ். ஆமாம், அந்த காலேஜில் போய்ட்டு செகண்ட் டிகிரி போட போகுது. நான் அன்றைக்கி ஒரு நாள் சொல்லிவிட்டேன், அந்த சாமிகிட்ட வேண்டியக்கா நல்லா தான் நடக்கும் அப்படின்னு. அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து வேண்டிகிட்டு நிற்கிது. அந்த சாமிகிட்ட வேண்டினோம்னா எல்லாமே அப்படியே நடக்கும். சாப்பாடா நின்று அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோமா? அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இன்னும் சாப்பிட்டுட்டு வர வயிற்றெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. கப்பக்கம்னு. எனக்கு தான் அல்சர் இருக்குல்ல, அது வலிக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் சாப்பாடு தான் முதல்ல முக்கியம். சாப்பாட்டு அலட்சியமாக விட்டதுனால தான் இப்போ அல்சரில் வந்து நிற்கிது. வேறு எங்கே இருக்குன்னு ஹோட்டல் பார்த்துட்டோ? ஏதோ கல்யாணம் இருக்குது, இல்லைன்னா மண்டபத்தில் போய் சாப்பிட்டு விடுவோமா? வர்றப்ப சாப்பிடுவோமா? சனியனே சும்மா தான் சொன்னேன். பார்க்க எங்கேயாச்சும் மண்டபம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ஒரு அழுத்து போயிட்டு வந்துடுவோமா? இங்கே இருங்க, கையை பாருங்க எப்படி ஆயிட்டுன்னு தெரியுதா? கையை ஃபுல்லாக செவந்துருச்சு, என்னன்னு தெரில. எப்பயுமே செவக்கும் தான், ஆனால் கம்மி கிலோமீட்டர், ஒரு 50-40 கிலோமீட்டர் தான் இருந்திருப்பேன். அதுக்கே இப்படி செவந்துட்டு என்னன்னு தெரில. கையெல்லாம் எரியுதுங்க. இன்னும் 15 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. 15 கிலோமீட்டர்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் திருவாரூர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். மாங்குடி இந்த ஊர். யாரும் அந்த காலேஜ்லேருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் இத்தனை வாட்டி திருவாரூர் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ தாங்க அப்படி ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு இடம் சொல்லிச்சு எங்கள் அக்கா, தெரியலை. அதான் 2 இடத்துல மட்டும்தான் இருக்கான். எனக்கே இப்போ தான் தெரியுது. திருவாரூர்லேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த சைடு போகிறேன்னு தெரியல. நான் பாட்டில் மேப் போட்டு போயிட்டுருக்கேன். காதில் ஏர்பாட்ஸ் மாட்டிருக்கேனா, அது சொல்லிகிட்டு இருக்கு. அப்படியே நானும் போயிட்டுருக்கேன். நான் போயிட்டு தம்ப்நெயில் எடிட் பண்ணணுங்க. இங்கே இருங்க, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10-17. வீடியோ பார்த்துருப்பீங்க போன வீடியோ. அந்த வீடியோக்கு இப்போ தான் தம்ப்நெயில் கரெக்டாக போயிட்டு அங்கே போயிட்டு தான் தம்ப்நெயில் எடிட் பண்ணணும். அங்கேயும் போய்ட்டு எடிட் பண்ணி வீட்டு உட்காந்துருப்பியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் என்ன பண்ணுறது, நைட்டே எடிட் பண்ணி இந்த 12 to 6 இருக்கும்ல, அந்த கேப்பில் தான் நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணி 12 மணிக்கு அப்லோட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஃப்ரீ நைட்டு 12லேருந்து 6 மணி வரைக்கும் விஐக்கு. அதில் இது பண்ணிவிடுவேன். திருவாரூரில் வந்துட்டோங்க. அப்பா இந்த ரோட்டை பாருங்கள். இதுக்குள்ளே மட்டும் ஒரு Z9 இல்லை Z8 கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும்? அம்மா அலற விட்டதான் அப்படியே உள்ள
சவுண்டை பாருங்களேன், ஆரன் சவுண்டே எப்படி கேட்கும்னு. ஏ அப்பா, ஜாலியாக இருக்குது. சரி, எங்கள் அக்கா பின்னாடி உட்காந்துருக்கு, மண்டையில் அடிக்குங்க. இல்லைன்னா த்ராட்டில் ஃபுல் த்ராட்டில் பண்ணி காமிச்சிருப்பேன். ஐயோ, எங்கிட்ட போகிறேன்? மேப்பை பாரு எப்படி காமிக்குது? அப்படியே நிற்கிதா? என்ன அப்படியே நிற்கிதுன்ற போதா இல்லை அப்படியே நிற்கிதா? சவுண்டை வர ரைட்டா ஸ்ட்ரைட்டா? ஏ பைத்தியம், ஐயோ மூளையில் வந்து நின்றுட்டு இதான் நீ லட்சணமா? நீ மேப் பார்க்குற லட்சமா? பைத்தியம் இங்கே கொடு. ஒன்னே போய் மேப் பார்க்க விட்டேன் பாரு. இந்த இப்படி இந்த மேப்பே ஃபஸ்ட்டு நம்ப விடாதுங்க. ஏங்க தெருவாக சுற்ற விட்டுட்டு உள்ளே பசாருக்குள்ளே பூந்து அழகாக இப்படியே வந்துருக்கலாம். நேராக நம்ம யமகாஷ்வரமோட பூந்து ஷார்ட் ரூட்டுன்னு சொல்லிட்டு போய்ட்டு டிராஃபிக்கில் மாட்டி விட்டுட்டுங்க. போதும் முதல் நைட்டு. இன்னைக்கு என்ன எங்கே பார்த்தாலும் கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் காமிக்குது? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் காமிக்குது? 500 மீட்டரா? அப்போ வந்துட்டா? ரைட்டா லெஃப்டா ஒழுங்கா சொல்லு. ஆ லெஃப்டா? அது இங்கே கூகுள் மேப்பே சொல்லுது. ஐயோ, தண்ணி வேறு அடிக்கிங்க. அது முதுகில் டயரு கழட்டி வைக்கு. சாப்பிட்டோம். என்னை அழுவ விடுதில்ல. ஐயோ சத்தியமாக நான் இனிமேல் கேட்டு கூட வந்துடலாம். பிறகு மேப்பை போட்டு வரையக்கூடாதுங்க. கேட்டு மேப்பு கரெக்டாக ரைமிங் வருது. சத்தியமாக தர தெருவாலே விட்டுடுங்க. முதல்ல ஒரு தெரு சந்தாலே விட்டுச்சு, மறுபடியும் சந்தாலே விடுது. இது ஷார்ட் ரூட்டுன்னு பேரில் டிராஃபிக் எடுத்து இழுத்து தலையில் கொடுத்து விடுதுங்க. சரி, ஏ அப்பா என்னதுடா அது? இந்த லெஃப்டா? இந்த ஊருக்கெல்லாம் இப்போ தான் வர்றேனேண்ணா. எங்கே இருக்குது காலேஜு? சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் இருக்குது. இன்னும் 2 கிலோமீட்டரா? அடா பாவீங்களா, நானுமோ வந்துட்டு நினச்சேங்க காலேஜு. இவ்வளோ லாங்கில் வந்து இதை யார் படிச்சுக்கிட்டாங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்கன்றத. ஏ அம்மா, எல்லாம் கப்பிள்ஸ் தான் போகிறாங்க. எரிச்ச மயிராது. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்குது. பெரும்பனையூர் திருச்சேரையா தெரில, என்ன ஊருன்னு என்ன இளவுன்னே தெரியலை. நான் வாட்டில் மேப்பு காமிக்கிதுன்னு போயிட்டுருக்கு. ஏ அப்பா, எவ்வளோ தூரம் வர்றது? இதுக்குள்ளே பஸ்ஸெல்லாம் வருமானு தெரியலையே. இது எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. நான் ஏதோ மேப்பு தப்பாக காமிச்சு விடுதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது வேற பயந்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. ஏ ஆயோ, அங்கே இருந்து ஆட்டோபரு. ஐயோ, லாரி வருதுன்னு தெரியுது. பொறுமையாக நின்று வந்தா நான் ஓடுறாங்க பிறகு இடையில விழுந்து. அப்புறம் நம்ம தலையில் தூக்கி வச்சிடுறது. ஷோ ஐயோ, எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரின்னு காலேஜிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நசன்னு பேசுகிற மாட்டாங்க எனக்கு. வந்துட்டு இதுதான் காலேஜ் நினைக்கிறேன். இப்போ தாங்க இது இப்போ திருவாரூர் கிட்ட தான் இருக்குது. ரொம்ப லாங்கெலாம் சொல்ல முடியாது. திருவாரூர்லேருந்து கிட்ட தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக தாங்க இருக்குது. அருமையாக கட்டி வச்சுருக்காண்டா. யார்ரா முருகனை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சது? உள்ளே போகலாமாண்ணா? ஏ சவுண்டை வர, பாட்டு சவுண்டை வர, பாட்டு சவுண்டை வர. சொல்லிட்டு வரணுமா? இப்போ சொல்லிட்டாக்கா? டக்குனுமா தமிழே நிறைய எடிட் பண்ணலாங்க. மணி 8:10 ஆயிட்டு. அங்கே என்ன வண்டலூர் ஜூ மாட்டம் இருக்குது. அந்த இதெல்லாம் விட்டுருக்கு. இந்த போட்டு வண்டலூர் ஜூக்குள்ளே போனோன்னு இப்படி தான் இருக்கும். எதுக்கு பார்க்குறதுக்கும் வண்டலூர் ஜூ மாட்டம் தான் இருக்குது. அங்கிட்டு போய்ட்டு தட்டுக்கட்டு நிற்க போகிற மாதிரி எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரைட்டாகவே ரைட்டா? நல்லா எல்லாம் எதுக்கு என்னை பார்த்து நம்ம எழுதுன்னு என்ன கழுத்துனேன்? வரைஞ்சியா என்னைய? ஆ பைக் நம்பரா? ஏ ஆயோ, வண்டலூர் ஜூ போகிறப்ப இப்படி தானே போட்டிருக்கோம். அது மட்டும் இருக்கு பாரு. ஏ நல்லா இருக்கே காலேஜ், நல்லா இருக்குப்பா.
அதெல்லாம் என்னக்கா இங்கே தான் படிச்சு நீ லட்ச லட்சமாக சம்பாதிக்க போறியா கோடி கோடியாக சம்பாதிக்க போறியா? ஏ வட்டம்லாம் வீட்டில் ஆடுற மாட்டோம் இருக்கு. எங்கே போகணும்? அவர் மட்டும் அங்கே போகிறாரு. செம்மையாக இருக்குல்ல, எம்மா பெருசாக இருக்கு பாரு. காலேஜே எங்கே இருக்குன்னு தெரியல, எது காலேஜ்னே தெரியல எனக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் பிளாக்கா? இங்கே தான் படித்தாரோ? இதாக்கா தெரியல. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகமா? பாங்களா இவர்கிட்ட கேளக்கா, இவர்கிட்ட கேளுக்கா. என்ன கேட்கணும் அண்ணா? அட்மிஷன் எங்கண்ணா போடுவாங்க? சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. இன்னும் நேராக போகணுமா? ஏ பாவீங்களா, என்னடா பி இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க அங்கே நிற்கங்கண்ணா. சரி நான் வேறு பொண்ணுங்களை தான் பார்க்கலான்னு நினச்சிட்டு வந்தேங்க. எங்கள் அக்காட்ட காலையிலே 9:30க்கெலாம் எழுப்பி விட்ருக்கா. 9:30க்கெலாம் அங்கே இருக்கிற மாட்டோம், அப்போதாக்கா காலேஜ் டைமு அப்படின்னேன். பார்த்தா இங்கே ஒரு ஈக்காக்கா கூட பார்க்க முடியல, ஒருத்தவங்கள கூட பார்க்க முடியல பாரு. ஒருத்தவங்கள கூட பார்க்க முடியல பாரு. இங்கேருந்து நடந்து வரத்துக்கே தனியாக சாப்பிட்ணுமே நீ. ஏ அம்மா, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட் எடு பேபி அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட் எடு. இந்த இருக்கு. ஏ அம்மா, தர்மாஸ்பத்திரி மட்டும் இருக்குடாம்பி. என்னென்னமோ போட்டு போட்டிருக்கு. அநேகமாக இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குமோ டிபார்ட்மெண்ட்டு அந்த போட்டிருக்கு. வண்டி எங்கே போகிறது? வெயிலாக இருக்கே. எதுனா ஃபோன் பண்ணு. அப்பா நல்லா தர்மாஸ்பத்திரி மட்டும் இருக்குங்க. இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாடகைக்கு விட்ருவேன், இதெல்லாம் கடையாக மாற்றிடுவேன். இங்கிட்ட எங்கே பார்த்தாலும் சரணப்ஸ்டல்னு போட்டெல்லாம் வச்சுருவேன். மாசாக இருக்கும். ஐயோ கேமராலாம் இருக்குது, லூஸுன்னு நினச்சி போகிறேன் கை நீட்டி பேசுறதுனால. சரி அது வெளில வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். 6.5 hours later. பைத்தியம் இந்தா புடி. இப்போ அவ்வளோதானே, நேராக போட்டுதானே. இப்போதாக்கா பெயிண்டே அடிச்சிருக்காங்க, புது பெயிண்ட் வாட அடிக்குது. சரி நீ இன்னைக்கே வழியை மறந்து நின்னிய, அப்போ டெய்லிக்கே என்ன பண்ணுவ? பழகிடும். ஐயோ ஐயோ, ஃபஸ்ட் நாளே போயிட்டு பில்டிங்குள்ளே போயிட்டு வழி தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுருக்கு. ஒரு சார் தான் வந்து விட்டுட்டு போனாராம் வெளில வந்து. ஐயோ ஐயோ, உண்மையில தாங்க இது காலேஜால் வேறு எது மட்டும் இல்லைங்க. சத்தியமாக வண்டலூர் ஜூ மட்டும் தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. காடா அங்கேயும் காலேஜ் இருக்குது, அதுவும் காலேஜ் இதோட யூனிவர்சிட்டி தான், இதோட தான். ஏ அப்பா, அவ்வளோதான் சாமி. நேராக இப்போ வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஐயோ ஐயோ, சரி ஃபஸ்ட் நாளே இவ்வளோ ஃபன்னாக போயிட்டுருக்கு. டெய்லிக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. நானும் நல்லா ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த காலேஜில் நானும் வந்து சேரலான் இருக்கேன். ஆமாம், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே, நான் டிசி வாங்க போகிறேங்க. அந்த காலேஜ் எனக்கு சுத்தராக செட் ஆகலை. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னா சூப்பராக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஐயோ எப்படி போகிறது? வட்டம் சுத்தணுமா? சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு தானே பூங்காவா பைத்தியம்? நல்லா இருக்குது, சுற்றி பார்த்துட்டு போமா. நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. ஐயோ பைத்தியம், இப்படி தானே அங்கே அந்த பேரிகார்டு போட்டோன்னே பயந்துட்டேன். ஐயோ என்னடா மூடி இருக்கே அப்படின்னு. செக் போஸ்ட் மட்டும் இருக்குங்க, இப்படி வளைஞ்சு வெளில வர மாட்டோம். எதுவும் சொல்லணுமா? இப்போ எப்படி இதையும் சுற்றணுமா? அடா எத்தனை சுற்றுங்கடா. ஷோ, சுற்றி சுற்றி வந்தீங்க சுத்த வெளியால் தந்தி. இது மெயின் ரோடு தானே?
பஸ் ஸ்டாப்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இவர் காலேஜோட பஸ் ஸ்டாப் இது. தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அப்படின்னு விட்ருக்கு. யாரும் இந்த காலேஜ்லேருந்து படிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சொல்ல மறுத்துட்டு பார்த்தீங்களா, நான் காலேஜ் 4 நாள் போனேங்க. 4 நாள் ஃபுல்லாக வெளில தான் நின்னேன். 4 நாள் நின்னதோட நேற்று பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்கன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் என்னை வெளில நிற்க விட்டாங்க. மயக்கம்னா தலை சுற்றி ஒரு மாட்டம் கேர் ஆகிட்டு பைக்கு ஓட்டே முடியல. காலேஜ் விட்டு வெளில வந்து காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட அழுதுட்டேன். நான் காலேஜ் போக மாட்டேன், போனேன்னா நான் எங்கேயாச்சும் ஓடிடுவேன், நான் காலேஜெலாம் போக மாட்டேன் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இது மட்டும் என் பையன் வரமாட்டான், டிசி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவும் என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டிசி வாங்கிவிட சொன்னேன். நீ வேறு காலேஜில் சேரலைன்னா என்னோட இரு அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. அவ்வளோதே, நான் வேறு காலேஜில் சேர போகிறேன். ஏன்னா சுத்தர முடியலைங்க. ரொம்ப என்னை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஃபேமே, லவ் லாட் இதெல்லாம் எதுக்கு நான் பேசிட்டு இதோட வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெளிவாக என்னன்றது லைவ் இல்லைனா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு இன்ஸ்டாவில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதே சரண பிஸ்டல் தான் இருக்கும். 82,000 பேர் இருக்காங்க. 82,000 83,000. நீங்களும் அதில் ஒரு ஃபேம் ஆகணும், என்னோடய ஃபேமிலி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ப்ரோட்காஸ்ட் சேனலும் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான ரைடுக்கான அப்டேட்லாம் அதில் தான் வரும். சரி ஃபேமே, லவ் லாட் மிஸ் யூ. டாட்டா, நாளைக்கு பார்ப்போம்.